ஏன் சத்யா அது பார்த்து சொன்ன என்ன பார்த்து? ஐயே, அடுப்பில் நான் அரிசியை போட்டு வந்துட்டேனே, நான் போகிறேன். ரெண்டு பேரும் பேசட்டும். சத்யா தான் கேட்குறேன். என்னையா பார்த்து இப்படி சொன்ன? நிஜமா என்னால் நம்ப முடியல சத்யா. இப்படியெல்லாம் கூப்பிடுவியான்னு நான் சத்தியமா இனிமேல் நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா ஒரு நேரம். இனிமேல் இந்த மாதிரி கூப்பிட மாட்டேன், இனிமேல் இது மாதிரிலாம் நடக்காது, சத்யா நம்மள மறந்துட்டா, இப்படிலாம் நான் பேசிட்டு இருந்தேன் தெரியுமா ஒரு நேரம். சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், யாருக்கிட்ட பேச நினச்சிட்டு இருந்தேன். இனி வாழ்க்கையில் இந்த தருணம் வராதோ, முடிஞ்சு அவ்வளோதான் லைஃப் அப்பெல்லாம் நினச்சேன். நீ ஏன் சத்யா திரும்பி வந்து என்ன மாமான்னு கூப்பிடுற? என்னால் நம்பவே முடியல சத்யா, சத்தியமாக சொல்கிறேன், இது என்னால் நம்பவே முடியல தெரியுமா. அட, நான் தானே உங்கள் கண்ணு முன்னாடி கூப்பிட்டேன். என்னமோ கனவுல கூப்பிட்ட மாதிரி அழுகிறீங்க. இப்போ எதுக்கு அழுகிறீங்க? அழுகாதீங்க. நீ நீ வேணா சொல்லலாம் கனவுல கூப்பிட்ட மாதிரி அழுகிறீங்க அப்படின்னு. ஆனால் நீ என்கிட்ட இப்போ பேசுனது சத்தியமாக கனவுல கூப்பிட்ட மாதிரி தான் சத்யா இருந்தது தெரியுமா. நிஜமா கனவுல கூப்பிட்ட மாதிரி தான் எனக்கு இப்போ இருந்தது. சரி சரி, விடுங்க. இப்போ என்ன நடந்துச்சு விடுங்க. அப்படி இல்லை சத்யா, என்ன நடந்துச்சே இல்லை. என்னை விட்டு போனப்போ இனிமே நம்ம வாழ்ந்த அழகிய நாட்கள்லாம் திரும்ப வராது நமக்கு, அவ்வளோதான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடவுள், அர்ஜுன் நீ கவலைப்படாதடா, கண்டிப்பாக உனக்கு லைஃப் இருக்குடா அப்படின்னு சொல்லி திரும்பி உன்னை கொடுத்துட்டாரு தெரியுமா. அழகான நமக்கு தம்பியும் கொடுத்துருக்காரு. அதான் வந்துட்டேன்ல, அழுகாதீங்க அர்ஜுன் மாமா. உங்களை கூப்பிடாம அப்புறம் யாரை நான் கூப்பிடுவேன் சொல்லுங்க. இன்ன வரைக்கும் என்னால் கனவா நிஜமான்னு நம்பவே முடியல, உண்மைக்குமே நம்ப முடியல. அந்த அளவுக்கு நான் மைண்டு அப்செட்டில் இருந்தேன் தெரியுமா. சத்யா, உன் மனசில் எந்த இதுவுமே இல்லாமல் தயவு செஞ்சு சொல்லு, இன்னைக்கு நம்ம பிரச்சனையை முடிச்சுக்கலாம். வா உட்காரு ஃபஸ்ட்டு. எதுக்கு இப்போ உட்கார சொன்னீங்க? இல்லை சத்யா, உன் மனசில் உள்ளதை வெளிப்படையாக பேசு, நான் வந்து வெளிப்படையாக பேசுகிறேன். நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் வேணாம், புரியுதா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்குவோம். அதனால தான் நான் இப்போ உட்கார சொல்கிறேன். இங்கே பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு சோனியும் அருணுக்கும் செய்கிறதுனால தான் நான் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தேனே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. அதான் புரிஞ்சிடுச்சுல்ல எதனால் ஏன்னு. இனிமே சோனி வந்து என்னோட தங்கச்சி, அதுவே எனக்கு தெரியாமல் நான் அப்படி சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்கேன். அவளுக்கு போய் நான் அப்படி துரோகம் நினைக்கவே கூடாது. பாவம் அவள். நீங்கள் அவளை குழந்த மாதிரி பார்ப்பீங்க, அதெல்லாம் தெரியும் தான் எனக்கு. தெரிஞ்சுட்டே நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்ப தப்புன்னு எனக்கு புரியுது. அருண் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அது பல நாளாக உள்ளது. அதை போய் நான் கெடுக்க பார்த்துருக்கேன். அருணுக்கும் உங்களுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் தடுக்கிறது ரொம்ப தப்பு. நீங்கள் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஷிப்பு, லைஃப் லாங் கடைசி வரைக்கும் நீங்கள் ஒன்றா இருக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க. அதை போய் நான் போய் தடுக்கலாமா? அது நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, மச்சானும் நானும் பிரிய மாட்டோம் பிரிய மாட்டோன்னு. அருணுக்கு ஏதாவது ஒன்றுனா எனக்கு கஷ்டமாக இருக்கும், என்னால் தாங்க முடியாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கீங்க. சேம் அருணும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும். அப்படிலாம் இருக்கும்போது யோசிச்சு பார்த்தேன், எதனால் நம்ம தேவையில்லாத சண்டை? நம்மளுக்குள்ளே ஏதாவது ஃபைட் இருக்கா? இல்லை நம்மளை கொடுமைப்படுத்துகிறாரா? இல்லை நம்மளுக்கு எதுவும் வாங்கி தராமல் இருக்காரா? நம்மளை நல்லா தானே கேர் பண்ணிக்கிறாரு, நமக்கானது எல்லாமே வாங்கி தானே தராரு. நாம ஏன் அவர் மேலே கோச்சிக்கணும் அப்படின்னு நான் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டேன். இனிமேல் அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது. இப்படியா சத்யா நீ பேசுகிறா? ஃபஸ்ட்டு நீங்கள் அழுகே நிறுத்திட்டீங்க அப்படின்னா நான் இன்னும் பேசுவேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல சத்யா, அழுக பொல பொலன்னு அது வந்துட்டே இருக்கு, நான் என்ன செய்ய. அழுகே நிறுத்தினீங்க அப்படின்னா நான் பேசுவேன். இப்படி பொல பொலன்னு அழுதுட்டே இருந்தால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல. இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி அழுகிறீங்க சொல்லுங்கள். இப்போ முதற்கொண்டு தம்பியை தொட்டில் ஆட்டி விட்டீங்க பார்த்தீங்களா, அப்போ நான் தூங்கலை. அப்படியா? முழிச்சிட்டா இருந்தா? ஆமாம், தூங்காமல் தான் இருந்தேன். அம்மா தூங்கிட்டு இருக்காடா, பாவம், அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாதடா, அழாதடா அப்படின்னு சொல்லி நீங்கள் தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு அது நல்லா கேட்டுச்சு. அப்போ நான் நினச்சேன்,
ச்சே இப்படிலாம் நம்மளை நினச்சிட்டு இருக்காங்க, நாம் போய் இவங்கள துரோகி மாதிரியும் கெட்டவங்க மாதிரியும் நினைக்கிறோமே, எப்படி நல்லவங்கன்னு நமக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே இவங்கள இப்படிலாம் நினைக்கிறது தப்பு இல்லையா? அப்போ தோணுச்சு, அப்போ நினச்சேன், இப்போலாம் நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு, நினைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு, பாவம் அப்படின்னு அப்போ நினச்சேன் நான். நினச்சியா சத்யா? அப்போவாது நினச்சியே. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. இப்போ மாறிட்டியா? அழாதீங்க. சரி சரி, அழல. மாறிட்டியா சத்யா? இப்போ இனி எந்த பிரச்சனையும் நமக்குள்ளே வராது. முன்ன மாதிரி எப்பவும் என்கிட்ட ஹாப்பியாக பேசுவியா? கண்டிப்பாக. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு நல்லா தெரியுது, இப்போ தான் புரியுது இப்படிப்பட்ட மனுஷனை போட்டு நம்ம தங்கச்சிக்காக நம்ம தங்கச்சிக்கு பண்ணுறத போய் நம்ம இப்படிலாம் நினச்சிருக்கோமே அப்படின்னு. அவளுக்குன்னு ஹெல்ப் யாரு? நாம தானே. அதை தான் அவர் பண்ணுறாரு, நம்ம சொல்லி பண்ணாமல் அவரே முன்வந்து பண்ணுறாரே, அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு இப்போ தான் புரியுது. என்னோட தங்கச்சிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறத போய் தப்பாக நினச்சிருக்கேனே, அவளை நீங்கள் எப்போவுமே குழந்த மாதிரி பார்ப்பீங்க, தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் சத்தியமாக. ஆனால் ரொம்ப சாரி சொல்லணும் உங்ககிட்ட. உங்களுக்கு எவ்வளோ சாரி சொன்னாலும் அந்த ஃபீலிங்கை ஒன்றும் பண்ணவே முடியாது. உங்களை எவ்வளோ ஹேட் பண்ணதெல்லாம் மறக்க முடியுமா? அதை நான் எவ்வளோ சாரி சொன்னாலும் அதை ஈடுகட்ட முடியாதுன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக. சத்யா, எனக்கு நீ எந்த சாரி சொல்ல வேணாம் சரியா? நீ சாரியே என்கிட்ட கேட்கவே தேவையில்ல. நீ ஹாப்பியாக இருக்கியா? இனி என் கூட ஃபைட் பண்ணாமல் இருப்பியா? என் கூட ஹாப்பியாக எப்போவுமே ஜாலியாக சிரிச்சிட்டு முன்ன மாதிரி பேசிகிட்டு இருப்பியா? வீடே கலக்கலன்னு இருக்குமா? அது போதும் எனக்கு சரியா? மற்றபடி நீ என்கிட்ட சாரி கேட்கணும் அதெல்லாம் தேவையில்லை. நமக்குள்ளே எதுக்கு சாரி? சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும். ஆனால் இவ்வளோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. லைஃபே முடிஞ்சு காலின்னு நினச்சி ஒரு கட்டத்தில் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் லைஃப்பை திருப்பி கடவுள் கொடுப்பாருன்னு சத்தியமாக நினைக்கல. ரொம்ப ஹாப்பி சத்யா, நீ லைஃப்பை திருப்பி கொடுத்துட்டாரு எனக்கு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, வராதுங்க, என்னைட்டு வராது. ஒரு நாள் நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் சோனிக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு கோவம் இருந்துச்சு தான். இப்போ தான் நினச்சி பார்த்தேன், என்கிட்ட சொன்னால் இப்படி நான் முடியாது, வாங்கி தராதீங்க, வாங்கி கொடுக்காதீங்க நான் சொல்லுவேன்ல. அப்போ தான் நினச்சேன், ஓ அதனால தான் இவர் இப்படி பண்ணியிருக்காரு, நம்ம அதை கூட நினைக்காம சரின்னு இப்போ தான் நினச்சி பார்த்தேன். நம்மள்ட்ட சொல்லியிருந்தா நம்ம எப்படியும் முடியாதுன்னு சொல்லியிருப்போம், அதனால தான் அப்படி பண்ணிட்டாரு போலன்னு இப்போ தான் நினச்சேங்க. அதுக்கும் சாரிங்க, நிறைய 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 தப்புங்க. எங்கள் அப்பா அம்மாவையும் ஹர்ட் பண்ணியிருக்கேன், அவங்களும் பாவம். ஆனால் டோட்டலாக அம்மாச்சி முதற்கொண்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என் குழந்தைங்க, அம்மாச்சி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். அப்படியெல்லாம் இல்லை சத்யா, நீ மாறணும் நாங்கள் எல்லாரும் நினச்சோம். இப்போ நீ மாறிட்டீல, அது எங்களுக்கு போதும், அதுவே எங்களுக்கு ஹாப்பி தான் சரியா? நீ மாறின வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சத்யா. எந்த பிரச்சனையும் இல்லை, இனி எந்த பிரச்சனையும் வராது, வராமல் நான் பார்த்துக்கிறேன் சரியா? என்ன ஒன்று, அருணுக்கு ஏதாவது அவனுக்கு ப்ராப்ளம், அவனுக்கு ஏதாவது முடியாத சுச்சுவேஷன், அவனுக்கு கஷ்டப்படுற நிலமை அந்த மாதிரி வந்தால் நான் ஹெல்ப் பண்ணுவேன் தான் சத்தியம். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சரியா? அவன் நீ இப்படிலாம் பேசிட்டேன்னு சோனி அருணும் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? அருண் சொல்கிறான், என் அப்பா தான் எனக்கு இப்படி இருக்காரு, என் அண்ணனும் இப்படி இருக்கான், ஏன்டா என்ன இப்படி பண்ணுறீங்க எல்லாரும் சேர்ந்து, நீயும் இப்படியா மச்சான்? சத்யா போய் என்ன இப்படி நினைக்குதே மச்சான், சத்யா தங்கச்சி தானே இவ்வளோ போய் இப்படி நினைக்கலாமா? சோனியெல்லாம் உன் மேலே உசுரே வச்சிருக்கு சத்யா, அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ தான் புரிஞ்சிருச்சேங்க. இனி என்ன, இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் தங்கச்சி இனிமேல் அப்படியே நினைக்கவே மாட்டேன், அவளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவேன். ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம், அவளுக்கு பண்ணாமல். அப்புறம் சாரிங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க சரியா? ஏங்க, அந்த டைம் நான் வயிற்றில் குழந்தை இல்லாமல் இருந்திருந்தா நம்ம இப்போ சேர்ந்துருப்போமாங்க? அதுவும் டவுட் தானே. கடவுள் நமக்கு குழந்தைய கொடுத்து தான் நம்ம குட்டீஸ் வந்தோன்னே சேரணும்னு இருந்திருக்குல்ல. ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்துருக்கியா சத்யா? நான் எந்த தப்புமே பண்ணலையே. உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணி இல்லை ட்ரிங்க் பண்ணி உன்னை ஏதாவது அடித்து தொந்தரவு பண்ணி நீ கேட்டதெல்லாம் வாங்கி தராமல் இருந்து அப்படிலாம் பண்ணியிருந்தா கூட நீ வீட்டை விட்டு போய் பிரச்சனை பண்ணி உன் கூட வாழ மாட்டேன், டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டே சத்யா. அதான் என்னால் தாங்கிக்கிறவே முடியல. சப்போஸ் அன்னைக்கு நீ வீட்டுக்கு வராமல் பாப்பாங்க பர்த்டே வராமல் இருந்திருந்தா
நீ அங்கேயே இருந்திருப்ப இல்ல, இங்கே பார்க்க கூட வந்திருக்க மாட்டேல்ல. இல்லை சொல்லு, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி சைன்லாம் பண்ணியிருப்பே இல்ல. நான் ஒருவேளை கோவத்தில் சைன் பண்ணியிருந்தா என்ன ஆகும் சத்யா? நம்ம லைஃப் 2 பேரோட லைஃப்பும் கொஸ்டின் மார்க்கு தான் தெரியுமா? கேள்விக்குறியா நின்றுப்போம். நான் நின்றுப்பேன், நீ யோசிப்பியான்னு எனக்கு தெரியாது. பட் நான் வெளியில் உன்கிட்ட ஒரு சில டைம் கோவமாக பேசினாலும் உள்ள நொந்து 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 நூலாகி போயிட்டேன் சத்யா. உனக்கு தெரியாது, எனக்கு ஹெல்த் கண்டிஷன்லாம் சரியில்லை தெரியுமா? ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். ஏன் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டேன். அம்மாச்சிக்கு தெரியாது. சூசைட் பண்ண போய் நம்ம பாப்பா வந்து அப்பா அப்பா அப்பான்னு என்னென்ன நடந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லலை. ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணி பாலத்தில் வண்டியோட விழுந்து கிடந்து மச்சான் தான் அப்பவும் பார்த்து என்னை தூக்கி விட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டான். ட்ரிங்க்லாம் நான் பண்ணியிருக்கேனா சொல்லு? அந்த அளவுக்கு போயிட்டேன் சத்யா. என்னங்க சொல்கிறீங்க? ட்ரிங்க் பண்ணீங்களா? ஏங்க இதெல்லாம் பண்ணீங்க? கொஞ்சம் கூட அவங்களுக்கு அறிவே இருக்காதா? ட்ரிங்க் பண்ணுற அளவுக்கு போயிருக்கீங்க. ச்சே, அதெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொன்னீங்க. ஏன் அப்படி? நான் என்னை என்ன பண்ண சொல்கிறேன் அந்த சுச்சுவேஷனில்? ட்ரிங்க் பண்ணாமல் நான் என்ன பண்ணேன் சொல்லு? என்னால் எதுவுமே பண்ண முடியல. சில பேர் சொல்லுவாங்கள்ல, ட்ரிங்க் பண்ணால் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் மைண்டில் இருக்காது, ரிலாக்ஸாக தூங்குவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லை சத்யா. ட்ரிங்க் பண்ணாலும் ஓ ஞாபகம் தான், பிரச்சனை தான், அந்த ப்ராப்ளம் தான், ஞாபகம் தான், குழந்தைங்க, இது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு அன்னைக்கு ஃபுல்லும். ட்ரிங்க் பண்ணால் ரிலாக்ஸாக தூங்குவேன்னு சொல்லுவாங்க. நான் அன்னைக்கு தூங்கவே இல்லை சத்யா. ஒரே புலம்பல் அதிகமாயிடுச்சு. அன்னைக்கு ஒன்று தெரியுமா? மச்சான் மட்டும் கடவுள் கொண்டு வந்து விடலன்னு வையே, அன்னைக்கு எவனாவது போகிற காருக்காரனுவோ லாரிக்காரனோ அடிச்சு தூக்கி போட்டு அன்னைக்கே என் கதை காலியாக இருக்கும் தெரியுமா? ஏங்க, எதுக்குங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? இப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு, சரியா? இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக இருப்போம், ஓகேவா? நான் எந்த பிரச்சனையும் உங்ககிட்ட பண்ண மாட்டேன். என் தங்கச்சிக்கிட்டே நான் பேசணும். கண்டிப்பாக பேசு. பாவம் சோனியும் குழந்தை பார்க்க வர அம்மா தான் இருக்கு. மச்சான் கேட்டான், பார்க்க வர ஆசைடா, சத்யாவது திட்டுமோன்னு பயண்டா அப்படின்னா.